மக்கள் செல்வாக்கை இழந்த நிலையில் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட மக்கள் பணி செய்வதாக கூறி நாடகத்தை அரங்கேற்றிய ஸ்டாலின். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மக்களுக்கான பிரச்சினைகளை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் பேச ஆரம்பித்தால் நேரலையை துண்டித்து விடுகிறார் அப்பாவு. தான் பேச எழுந்தால் ஒயரை துண்டித்து விடுவார் என்றும் புரட்சித் தமிழர் சாடல். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் இருக்கார், பிரதான எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கிறேன். மக்களுடைய பிரச்சனையை எங்கிட்ட கூட கொடுக்குறாங்க. அங்க சட்டமன்றத்தில் பேசுனா நேரலையை துண்டிச்சிருவார். கரெக்டா நான் பேசுனா புடிங்கி விட்டுருவார் ஒயரா. என்ன நியாயம்? படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் ஒரே நாமம் போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். ராதாபுரம் பகுதியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பணியேறும் தொழிலாளர்களுக்கு காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும் என்றும் அவர்களுக்கான உபகரணங்களை அரசாங்கமே வழங்கும் என்றும் பொதுச் செயலாளர் உறுதி. உவரி, பெருமணல், கூத்தக்குழி ஆகிய இடங்களில் தூண்டில் வளைவும் இடிந்தக்கரையில் மீன்பிடி இறங்குதளமும் அமைக்கப்படும் என ராதாபுரம் தொகுதியில் எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் வாக்குறுதி. கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் கட்சி அதிமுக. கொள்கையை அடமானம் வைக்கின்ற கட்சி திமுக. தொழில் முதலீடுகள் மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் உப்பள தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் என்றும் மழைக்காலத்தில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிதியும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி வஉசி திடலில் எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் வாக்குறுதி. தடை காலத்தில் தற்போது வழங்கப்பட்டு வருகின்ற நிதி உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று தற்போது வழங்கப்படுகின்ற மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்கப்படும் அம்மாவுடைய அரசு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாகிவிட்டது என்றும் மேடையில் திமுக எம்பியும் எம்எல்ஏவும் சண்டை போடும் நிலையில் நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவீர்கள்? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை, மிக மோசமா இருக்குது. இப்ப கூட நான் வரும்போது பார்த்தேன், திமுக மேடையில் ஒரு எம்பி எம்எல்ஏ சண்டை போட்டுக்கிறாங்க. வலைதளத்தில் காட்டினாங்க. வரும்போது நான் வாகனத்தில் வரும்போது ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க? சென்னையில் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட கைதிகளும் போலீசாரும் மோதிக்கொள்ளும் சம்பவம் திமுக ஆட்சியில்தான் பார்க்க முடியும். திருச்செந்தூரில் நடைபெற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த கைதிகளை பேருந்தில் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது திருப்பி கூட்டிட்டு வரும்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பி கூட்டிட்டு வரும்போது அதில் டூ வீலர் 2 பேர் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அதுக்குள்ள சில பொட்டணத்தை போடுறாங்க எங்க பேருந்துக்குள்ள. உடனே அதில் பிரச்சனையாகி அங்கே கைதிகளுக்கும் காவலருக்கும் பிரச்சனை, அங்க தாக்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காட்சி திமுகவில் தான் பார்க்க முடியும். தங்கம் விலை நிலவரம் போல் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை நிலவரங்கள் தான் தற்போது பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஆசாமிகள் செய்யும் அராஜகங்களை தட்டி கேட்பவர்கள் கொலை செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பத்திரிகை தொடர்ந்தா, செய்தி தொடர்ந்தா கொலை எங்க நடக்குது, என்ன நிலவரம், அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்.
மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் கஞ்சா போத. புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அம்மா ஆரோக்கிய திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி நலம் காக்கும் திட்டம் என ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுக அரசின் திட்டங்களை மடைமாற்றம் செய்து ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் புரட்சி தமிழர் சாடல். அதிமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. அதுக்கு ஒரு பெயர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஒருவருக்கு நோய்க்கு வந்த சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு. அரசாங்க பணத்தில் 600 கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின். 50 மாத காலம் மக்களை பற்றி சிந்திக்காதவர் ஸ்டாலின் என தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. உங்களுடன் ஸ்டாலின் இங்க மக்கள்லாம் கேட்கறது, இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு? 4 வருஷமா குடும்பத்தோடு இருந்துட்டு இப்பதான் மக்கள் நினைப்பு வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு, ஏன்னா அரசாங்க பணத்தில் அவர் விளம்பரம் பண்றாரு. அரசாங்க பணத்தில் சுமார் 600 கோடி இதற்கு செலவு பண்றாங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனைய வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு காண்கிறாங்க. இது நடக்குமா? இன்னும் இருக்கிறது 8 மாசம் தான் இருக்குது. எங்க செய்ய போறீங்க? 50 மாத காலம் உருண்டோடி போய்விட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் புரட்சி தமிழருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். ஸ்டாலின் குடும்ப ஆட்சி நடத்தி வரும் நிலையில் கருணாநிதி குடும்பத்தில் 4 அதிகார மையங்கள் உள்ளது. ஸ்ரீவைகுண்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. திரு ஸ்டாலின் குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். திரு கருணாநிதி குடும்பத்தில் இன்றைக்கு 4 அதிகார மையங்கள் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரன், திரு ஸ்டாலினுடைய மனைவி 4 அதிகார மையம் தமிழக மக்களை வாட்டி வதைத்து ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. திமுகவை போல அடிக்கடி கொள்கையை மாற்றிக்கொள்கிற கட்சி அதிமுக அல்ல என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேசம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பகல் கனவாகி விட்டதால் ஸ்டாலின் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைக்கப்பட்ட கூட்டணி ஒரே கொள்கையுடைய கூட்டணியா? அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சியா வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுக இணைச்சிடலாம். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்கின்றது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்படுகின்ற பொழுது கொள்கை வகுத்தார். அதன்படி அம்மா ஆட்சி செய்தாங்க. அப்படிதான் கட்சி நடத்தினாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. என்னென்ன கொள்கையின் அடிப்படையிலே மக்களுக்கு எங்களுடைய இயக்கம் அந்த மக்களுக்கு சேவை செய்யும் என்ற அடிப்படையில் தான் கொள்கை வகுக்கப்படுகிறது. அந்த கொள்கை வகுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்படும். திமுகவை போல அவ்வப்போது கொள்கையை மாற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல.
அமலாக்கத்துறை கதவை தட்டும் என்ற பயத்தில் திமுக அமைச்சர்கள் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். ஸ்டாலினுக்கு தில்லு திராணி எதுவும் கிடையாது என்றும், ஊழல் செய்த காரணத்தினால்தான் மத்திய அரசை திமுகவினரால் எதிர்க்க முடியவில்லை என்றும் புரட்சித் தமிழர் ஆவேசம். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு தில்லு திராணி தம்பு எதுவுமே கிடையாது. மத்திய அரசாங்கம் இருக்கிற அளவுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊழல் செஞ்ச காரணத்தால மத்திய அரசு எதிர்க்க முடியல. இங்க இருக்கிற மந்திரி திரு அனிதா ராமகிருஷ்ணன் அவர் ஊழல் பண்ணி எப்பெல்லாம் அமலாக்கத்துறை கதவு தட்டுன்னு பயந்து பயந்து இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கும் போது ஆஹா இன்னைக்கு வரல நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு அவர் பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திரு இங்க இருக்கிற அமைச்சர் அடுத்த தேர்தல் இருப்பாரா இல்லையான்னு, இங்க இருப்பாரா இல்லையான்னு தெரியல. எங்க இருப்பாரோ அங்க இருப்பார். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்பதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றிய அரசு திமுக. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? விவசாயிக்கு ஏமாற்றிட்டாங்கல்ல. இந்த முறை கூட சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தீர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்பதாக சொன்னீர்கள், இதுவரைக்கும் கொடுக்கல. விவசாயிகளை ஏமாற்றி விட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் பல்வேறு சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். விடிய அரசு வஞ்சிப்பது குறித்து அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகள் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்படும் என புரட்சித் தமிழர் உறுதி. புகழ்பெற்ற தூத்துக்குடி பனியமாதா தேவாலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சிறப்பு பிரார்த்தனை. பேராயர் மற்றும் தேவாலயத்திற்கு நினைவு பரிசு வழங்கினார் புரட்சித் தமிழர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ரயில்வே மேம்பால பணிகள் தாமதமாக நடைபெறுவதை கண்டித்து வருகிற 6ஆம் தேதி அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பி பலராமன் முன்னிலையிலும் மீஞ்சூர் பேரூராட்சி பஜார் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவான்மையூரில் 4071 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. அதிமுக தென்சென்னை தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகி இருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தற்போது மக்களை ஏமாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. வேலை வாய்ப்பு இல்ல, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தாய்மார்களுக்கு மகளிருக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாட்டிகள் யாருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எடுத்துட்டீங்கன்னா மிக கடுமையான இருக்கிற காவல்துறை நம்ம ஆளுகள் வந்து பிளஸ் வச்சே எடுப்பாங்க, கொடி பிடிவாங்க. இது மட்டும் தான் பாக்குறாங்க, சட்ட ஒழுங்கு எல்லாம் பாக்குறது இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், எங்க பார்த்தாலும் கொள்ள யாரால் தனியா சகோதரிகள் போனா சைனா எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்கள் கெட்டுப்போக்கு இங்க மட்டும் கஞ்சாவிக்க கட்டுப்படுத்துறதில்லை. இன்னைக்கு காவல்துறை திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணையில் கழக மாணவரணி சார்பில் நடைபெற்ற இளம் பேச்சாளர்கள் பயிற்சி பட்டறையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆலோசனை. கடந்த 4.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசு புதிய திட்டங்களை கொண்டு வரவில்லை என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு.
4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சியை தந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்கள் தந்த முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் இருந்தார்கள். அந்த சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பான முறையில் பேசினார்கள். அதே போல் இன்றைக்கு 4.5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த திட்டம் செய்யவில்லை மக்களுக்கு. தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள படக்குழுவினர், திரைக்கலைஞர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. சிறந்த தமிழ் திரைப்படம் மற்றும் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதுகளை பெறும் பார்க்கிங் படக்குழுவினருக்கும் இயக்குனர் ராம்குமாருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பார்க்கிங் திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது பெறும் அன்பு சகோதரர் MS பாஸ்கருக்கு வாழ்த்துக்கள். வாத்தி திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது பெறும் GV பிரகாஷ் குமாருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. லிட்டில் விங் ஆவணப்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவுக்கான தேசிய விருது பெறும் சரவண மருது சவுந்தரபாண்டி, மீனாட்சி சோமனுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து மொழிகளைச் சார்ந்த படக்குழுவினருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்றும் வாரணாசியில் நலத்திட்டங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். சேலம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலாளி சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுக்காததால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவான்மையூர் கலாஷேத்ரா பகுதியில் நடந்து சென்ற பெண்களிடம் அத்துமீறி பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பொதுவெளியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் புத்தகம் சுமக்க வேண்டிய மாணவர்களின் கையில் குட்கா பொருட்கள் புழக்கம். இளைஞர்களை தொடர்ந்து பள்ளி சிறுவர்களிடமும் கிலோ கணக்கில் குட்கா பறிமுதல் செய்யப்படும் நிலையில் முதலமைச்சர் விளம்பர ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பதாக பெற்றோர்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 70 வயது மூதாட்டி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். கொங்கு பகுதிகளில் மூதாட்டிகள், தனியாக இருக்கும் பெண்கள் நகைக்காக கொலை செய்யப்படுவது தொடர்கதையாகி உள்ள நிலையில் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் சுய விளம்பரத்திற்காக ஓடும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே திமுக பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவரின் தந்தை வயல் பகுதியில் ஆடு மேய்க்கச் சென்றபோது கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000த்திற்கு மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். ஸ்டாலினின் காணொலி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முன்பு திமுக எம்பியும் திமுக எம்எல்ஏவும் தகாத வார்த்தைகளில் ஒருவருக்கொருவர் திட்டி அராஜகம். திமுகவிற்கு நாகரிகமும் பண்பாடும் இருக்காது என்பதற்கு தேனியில் நடந்த அரசு விழா மற்றொரு சாட்சியாக உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திருச்சி KK நகரில் 1.5 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்த திமுக நிர்வாகியை தட்டி கேட்ட வழக்கறிஞர்களை அடியாட்களுடன் சேர்ந்து எச்சரித்ததுடன் கொலை மிரட்டலும் விடுத்த சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி.
ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு ஏவல் துறை அடிமையாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. இந்த ஏரியாவை சேர்ந்த முக்கியமான திமுக பிரமுகரான செந்தமிழ் செல்வன் அப்படின்றவர் வந்து திமுக வர்த்தக அணியை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காலியா அழகா பாதையை நிலவி கார் பார்க்கிங்காக வச்சிருந்த இடத்த வந்து அழகா ஆட்டையை போட்டு என்ன பண்ணிடுறாரு, அடியாட்களோட உள்ள போந்து இது வந்து எங்கள் தாத்தாவுக்கு சொந்தமான இடம், எங்கள் தாத்தா மூதாதைக்கு சொந்தமான இடம், வித்த இடத்தையே இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி சினிமா படங்களில் வர மாதிரி அவங்களோட வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணங்கள் எந்த ஆவணமே கையில் இல்லை, ஐவரமே கையில் இல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. பிரபல குணச்சித்திர நடிகர் மதன் பாப் சென்னை அடையாற்றில் உள்ள தனது இல்லத்தில் உடல்நலக் குறைவால் காலமானார். தனித்துவமான தனது சிரிப்பால் ரசிகர்களை கவர்ந்த நடிகர் மதன் பாப் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்கு முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு.